கரூர்ல அன்னைக்கு 40 உயிர்கள் அனாமத்தா போச்சு. ஆனா, அந்த உயிர்கள் போனதுக்கு முக்கியமான காரணம் அப்போ இருந்த அரசு தான். ஏன்னா, விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஒரு இக்கட்டான இடத்துல பெர்மிஷன் குடுத்தது அவங்க தான். ஸோ, இதுக்கு அவங்க தான் முழுக்க பொறுப்பேத்துக்கணும். ஆனா, இந்த நாடகத்த ரொம்பவும் திட்டவட்டமா நடத்தி, இத வேற மாரி திசை திருப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, ஒருவேளை இன்னைக்கு விஜய் ஜெயிக்காம போயிருந்தார்னா, இன்னைக்கு அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமா இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்துக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம, விஜய் மேல வச்சிருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான பாசத்த, உங்க யாராலையும் நீங்க என்ன செய்தாலும் அத மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய நண்பரான சஞ்சீவ் வந்து ரொம்பவும் ஆக்ரோஷப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய்க்கு அப்ப மட்டும் இல்ல, இப்பவுமே ஆதரவா இருக்கிறது மக்கள் மட்டும்தான். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனா விஜயும், விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்களையும் யாரும் எதுவும் செய்திட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 40 உயிர்கள் போனாலும் ஏன் தமிழகத்துல ஒருத்தர் கூட அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அங்க நடந்த ஒரு விஷயம் அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த எந்த மாதிரி திசை திருப்ப முயற்சி பண்ணினாலும் அதுல தோத்து மட்டும்தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரொம்பவும் கோவமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி மற்றும் அவருக்கும் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போனாலுமே இந்த விஷயத்த பொறுத்த வரைக்குமே அவர் எதுக்குமே செவிசாய்க்க மாட்டாரு. ஆனாலும் அந்த 40 உயிர்கள் போனதுக்கு அப்புறமேல அந்த மனுஷனே நில குலைஞ்சு போயிட்டாரு. அந்த விஷயத்துக்காக எந்த அளவுக்கு அவர் சஃபர் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற அளவு மக்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்துல எவ்வளவு உடைஞ்சு போனாரு அப்படிங்கிறது தெரியும். அவரு யோசிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னை பார்க்க வந்து பிஞ்சு குழந்தைகள் உட்பட 40 உயிர்கள் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும்தான் அவருக்கு இருக்குமே தவிர வேற எதை பத்தியுமே அவரு யோசிக்க மாட்டாரு. அதனாலதான் தான் முதல்வரான உடனே கரூர் மக்களை சந்திக்க உடனடியா வந்துட்டாரு. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இடத்துலயும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மீட்டிங் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பல்வேறு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டாரு. ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்குறதுல பிரச்சனை, அதுக்கப்புறமேல மீட்டிங்கை இந்த டைம்குள்ள 1 hour தான் பேசணும், நீங்க 15 minutes தான் பேசணும், அது மட்டும் இல்லாம ஆளே இல்லாத தனியான இடத்துல தான் இந்த மீட்டிங்கை போடணும், இவ்வளோ பர்சன்ஸ் தான் உள்ள வரணும், அதுவும் அதிகபட்சம் அவங்களுடைய நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டவங்க வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமான கட்டுப்பாட்டுக்கு நடுவுல பிரச்சாரம் அப்படிங்கிறத செய்தும் செய்யாமலும் முடிச்சாங்க. ஆனாலும் எதிர்பாராத விதமா 108 சீட்டோட இன்னைக்கு ஒரு தமிழகத்தோட ஆட்சியை வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்து பிடிச்சது. இது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம யாரு என்ன இந்த விஷயத்தை பத்தி விமர்சனம் அவர் மேல செய்தாலுமே அவருடைய மனசுக்கு தெரியும் இந்த விஷயத்துக்காக அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவங்கள சந்திக்க அவர் நேரடியா உடனடியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்காக நண்பனுக்கு குரல் கொடுத்து பேசியிருக்காரு அவருடைய நண்பரான சஞ்சீவ். மேலும் அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயங்களை ரொம்ப தெளிவா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் இடையான விவாகரத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இப்போயிலிருந்து 1 yearக்கு முன்னாடியே தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருடம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் இடையில வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அது வந்து பிப்ரவரி அப்போ தாக்கல் செஞ்ச மாதிரி வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து நிறைய வந்து முன்பின் முரணான விஷயங்கள் நிறைய வந்து ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வர இந்த 2 மாதங்கள்ல இந்த விஷயத்த தேடி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா தரப்புல இருந்து இது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், இந்த விஷயம் மறைமுகமா தான் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தரப்பை கேட்டுக்கிட்டு இதை எதுக்காக எந்த லாபத்துக்காக அவங்க வெளியிட சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் அப்பயே வந்தது. ஆனாலும் தாவேக்கா சார்ந்த வக்கீல் இந்த விஷயத்தை விசாரிச்சு இது எப்படி ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயம், இது இந்த டைம்ல இப்படி வெளியே விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு வெளியிடப்பட்டது யார் சைட்ல இருந்துன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு இது சங்கீதா சைட்ல அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணினாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக சங்கீதா இதை திட்டவட்டமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம், அந்த நடிகை வெளியிட்டிருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு மாறா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும்
விஜயும் இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து அவங்க விஜய் சார் மற்றும் சங்கீதாவோட ஆனிவர்சரி அப்போவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கீப் ஆன் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இதை வந்து சொல்லி அவங்களும் கேட்கல, இதை சொல்லி இவரும் கேட்கல. ஸோ இந்த விஷயம் வந்து 2-3 இயர்ஸ் போன அப்புறமேல ஒரு கட்டத்தில் இவங்களுடைய அந்த பொறுமை அப்படிங்கிறது எல்லை மீறி இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காதலை தானே பிரேக் பண்ணிட்டு தான் சங்கீதா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டு தான் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்பீல் பண்ணினாங்க. இந்த விஷயத்த தன்னுடைய பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுடைய பிராட்டப் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பசங்களை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இண்டிபெண்டா வளர்த்துருக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கவட்டான சூழ்நிலையில கூட ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அம்மா மற்றும் சிஸ்டரை டேக் கேர் பண்ணிட்டு ஃபேமிலியை அவ்வளோ அழகா வந்து கேர் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சங்கீதாவோட பிராட்டப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த இந்த சமயத்தில் தான் கரூர் சம்பவம் அப்படிங்கிற ரொம்ப மோசமான ஒரு விஷயமும் நடந்துச்சு. அடி மேலே அடி விழுந்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு செஞ்சாங்க. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக மக்கள் வந்து அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் அவர் கிடையாது, இது மக்களோட முழுக்க தப்பு, முட்டாள்தனம். ஏன்னா ஒரு குழந்தையோட அவரை பார்க்கணும்னாலே ஒரு நார்மலாக ஒரு இடத்துல கூட்டம் அப்படிங்கிறது கூடிரும். ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த இதை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதை தெரியாமல் வேணும்னே அந்த இடத்துக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது மேலே வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது விசாரணை அப்படிங்கிறது ஸ்டில் நவ் போயிட்டு இருந்தாலும் இது யாருடைய தவறு, யார் திட்டமிட்டு செஞ்சாங்க, யார் எப்படி இருந்தாலும் போனது மக்கள், பரிதாபமான ஒரு மக்களோட உயிர் தான். ஆனால் அதுக்கு காரணம் தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில தான் தன்னுடைய நண்பன் இருந்திருக்காரு அப்படிங்கிறத உண்மையை வெளியிட்டிருக்காரு நடிகர் சஞ்சீவ். அவர் மேலும் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஜயை நேருக்கு நேராக நின்று என்ன வேணாலும் செய்யுங்க, அதை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அவருக்கு எல்லா விதமான ஸ்கில்லும் இருக்குது. ஆனால் அவருக்கான ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே அன்பு செலுத்துறவங்க. ஆனால் அவங்கள வச்சு மட்டும் நீங்கள் அவரை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்படாதீங்க. அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஈவன் அவரால் எழுந்திருக்க கூட முடியாது. இந்த கரூர் விஷயத்திலேருந்து அவர் முழுக்க எழுந்து வந்ததுக்கான ஒரே காரணம் என்னன்னா, அந்த மக்கள் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அப்போவே ஆன் ஸ்பாட்லேயே அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. கரூர் விஷயத்தில் நிறைய சம்பவங்கள் வந்து அங்கங்கே நியூஸ் சேனல்ஸ்லேயே அங்கங்கே ஹைலைட் ஆகிருக்கும். எதுக்கு இவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்து தெரியுதுன்னு தெரியல. பாதி ஆம்புலன்ஸில் ஆட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ மக்கள் அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரொம்ப ஒரு சில்லித்தனமான நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த விஷயங்கள் எதுவுமே விஜயோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணாது. அவர் இன்னும் மக்களுக்கு இன்னும் செய்வார். உங்களால் நீங்கள் முடிஞ்சதை பண்ணுங்கள். இதுக்காக யாராவது விமர்சனம் தெரிவித்தா அவங்கள விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு நேராக போய் ஒரு முதல்வரே உதவி செய்கிறாரு. இந்த விஷயத்துக்கு விமர்சனம் தெரிவிக்கிறீங்கன்னா இது உங்களை விட ஒரு மோசமானவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் ஒரு கோபமாக தெரிவிச்சிருக்காரு அவருடைய நண்பரான சஞ்சீவ்.